ஓம் நம சிவாய. பரிகாரம் அப்படின்னாலே பெரிய ஹோமங்கள் இல்லைன்னா கடினமான விரதங்கள்னு பல பேரும் நினைக்கிறாங்க. ஆனா நிஜத்துல பரிகாரம்ங்கிறது நம்முடைய கிரக தோஷங்களை போக்க நாம செய்யற ஒரு எளிமையான வழிபாடுதான். இன்னைக்கு நாம 12 ராசிகளோட அதிபதி மற்றும் அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தை வணங்கி நாமளே செய்யக்கூடிய எளிய பரிகாரங்களை பார்க்க போறோம். மேஷ ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான். இவருக்குரிய தெய்வம் முருகப்பெருமான். உங்களுடைய வீரத்துக்கும் வெற்றிக்கும் முருகனோட அருள் அவசியம் தேவை. செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமான வழிபட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க. இல்லைன்னா சிவப்பு மலர்களை அர்ப்பணம் பண்ணுங்க. இது உங்க கோபத்தை குறைச்சு காரிய வெற்றியை தரும். ரிஷபராசிய ஆள்றவர் சுக்கிர பகவான். இவருக்குரிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். உங்க வாழ்க்கையில செல்வம் பெருக வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்க. முடிஞ்சா பசுவுக்கு அகத்திக்கீரை இல்லைன்னா புல் கொடுங்க. மகாலட்சுமியோட அருளால உங்க வீட்ல ஐஸ்வர்யம் நிலைக்கும். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இவருடைய தெய்வம் மகாவிஷ்ணு. அறிவாற்றல் பெருக புதன்கிழமைகள்ல பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சமர்ப்பணம் பண்ணுங்க. பெருமாளை மனதார வேண்டிட்டு குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. இது உங்க கல்வியிலையும் வியாபாரத்திலையும் பெரிய மாற்றத்தை தரும். கடக ராசியோட அதிபதி சந்திரன். சந்திரனை சிரசில் சூடிய சிவபெருமான் தான் உங்களுக்கான தெய்வம். மன அமைதி கிடைக்க திங்கட்கிழமைகள்ல சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்க. இல்லைன்னா ஒரு வெள்ளை மலரை சமர்ப்பணம் பண்ணுங்க. சந்திரனோட குளிர்ச்சியும் சிவனோட அருளும் சேர்ந்து உங்க குடும்பத்துல நிம்மதியை தரும். சிம்ம ராசியோட அதிபதி சூரிய பகவான். சூரியனோட ஒளிக்கு ஆதாரமானவர் சிவபெருமான். ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரியனுக்கு நீரை அர்ப்பணிச்சு ஓம் சூர்யாய நமக அப்படின்னு சொல்லுங்க. சிவன் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கேத்துங்க. சூரியனை போல உங்க செல்வாக்கும் புகழும் சமூகத்துல உயரும். கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இவருக்குரிய தெய்வங்கள் மகாவிஷ்ணு மற்றும் விநாயகர். தடைகள் நீங்க புதன்கிழமைகள்ல விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுங்க. இல்லைன்னா பெருமாள் கோவில்ல தீபம் ஏற்றுங்க. இந்த எளிய வழிபாடு உங்க புத்தியை தெளிவாக்கி எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றியை தேடித்தரும். துலாம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான். இவருக்குரிய தெய்வம் மகாலட்சுமி. உங்க உறவுகள் மேம்பட மகிழ்ச்சி பெருக வெள்ளிக்கிழமைகள்ல கோவிலுக்கு போய் அம்பாளுக்கு தீபம் ஏத்துங்க. மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ சமர்ப்பிக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இவருக்குரிய தெய்வம் முருகப்பெருமான். எதிரிகள் தொல்லைகள் நீங்க தன்னம்பிக்கை கூட செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனை வழிபடுங்க. சிவன் கோவில்ல வில்வ இலைகளை சமர்ப்பிக்கிறது உங்க மன தைரியத்தை அதிகரிக்கும். தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான். குருவின் ஸ்வரூபமான தட்சிணாமூர்த்திய வியாழக்கிழமைகள்ல வழிபடுங்க. அவருக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி மஞ்சள் நிற மலர்களால அர்ச்சனை செய்யுங்க. குருவோட பார்வைப்பட்டா கோடி நன்மைன்னு சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் தானாவே தேடி வரும். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனியால ஏற்படுற சங்கடங்கள் தீர அவரோட இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகள்ல வழிபடுங்க. அனுமனுக்கு வெண்ணெய் சாத்தலாம். இல்லைன்னா ஒரு தீபம் ஏற்றுவது உங்க கர்ம வினைகளை குறைச்சு வாழ்க்கையை எளிதாக்கும். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். இவருக்குரிய தெய்வமான ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகள்ல வணங்குறது சிறந்தது. சனிக்கிழமைகள்ல எள்ளி எண்ணெய் தீபம் ஏத்தி மனதார பிரார்த்தனை செய்யுங்க. ஆஞ்சநேயரோட பலம் உங்க செயல்கள்ல பிரதிபலிக்கும். தடைகள் தவிடுபடியாகும். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். இவருக்குரிய தெய்வமான தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா பெருமாளை வியாழக்கிழமைகள்ல வழிபடுங்க. மஞ்சள் நிற மலர்களை சாத்தி ஏழை மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச கல்வி உதவிய செய்யுங்க. குருவோட அருள் இருந்தா உங்க எதிர்காலம் பிரகாசமா அமையும். பாத்தீங்களா, பரிகாரம்ங்கிறது இவ்வளோதான். உங்க ராசி அதிபதிய தெரிஞ்சு அந்த தெய்வத்தை மனதார அன்போட வணங்குங்க. இந்த எளிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகளை தரும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நம சிவாய.